பக்கம் வந்து தொட்ட சுகம் அம்மம்மா. என்ன பார்வை உந்தன் பார்வை, என்னை மறந்தேன் இந்த வேளை. வண்ண வண்ண சேலை தொட்டு கண்ட சுகம் அம்மம்மா. கூட்டம் வந்திருக்கேன். அந்த பக்கம் வேலைக்குடி உபன்யாசம் வேற போயிட்டு இருக்கேன். சனிக்கிழமை இவ்வளோ டிராஃபிக்ல இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, என்ன காரணம்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொல்லி ரசிகாஸ் ஒரு பக்கம் இருக்கு, கணேசன் ஒரு பக்கம். அதுக்காக இல்லை, யாருக்காகனா ஸ்ரீதர்ங்கிற 3 எழுத்துக்காக தான். நான் சொல்லலை, கம்பராமாயணம் இவ்வளோ நல்லா இருக்கேன்னு கேட்டா. நான் கம்பரை பார்த்துருக்கேன், ஒவ்வொரு வரியும் பிரமாதமா இருக்கே, பாடல்கள் சந்தம்லாம் என்ன காரணம்னு கேட்டாரான். கம்பர் நான் ஏழுனால காரணம் இல்லை, பாடுபொருள் ராமன், அதனாலதான் அந்த ராமாயணம் அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இன்றைக்கு பாடுபொருள், இன்றைக்கு நாம் சிறப்பாக கௌரவிக்கப்பட இருப்பவர் டைரக்டர் ஸ்ரீதர். அவருக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நேரம் காரணமாகவும் செலிபிரிட்டிஸே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளவு செலிபிரிட்டிஸ் உருவாக்கிட்டு போயிருக்காரு. ரசிகர்கள் மாதிரி கலைஞர்களையும் உருவாக்கியிருக்கார் டைரக்டர் ஸ்ரீதர். அந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் முதலில் வருக என்று வரவேற்கிறேன். இறை வணக்கம். பவித்ரா ரமேஷ். तुम ही शंकर तुम ही राम तुम ही शक्ति तुम ही नारायण तुम ही शंकर. வணக்கம் பாடிய பவித்ரா அவர்களுக்கு சிறப்பு பண்ணோம். இந்த ரசிகாஸ் அமைப்பு மூலமாக இந்த நிகழ்ச்சி இன்றைய நடைபெற இருக்கின்றது. ஸ்ரீதர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் குடும்பத்தினர், குறிப்பாக திருமதி தேவசினா ஸ்ரீதர் அவர்கள் உடனடியாக மனமூந்து பாராட்டு மட்டும் சொல்லவில்லை, அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லலாம்னு நினைக்கிறேன். தப்பா நினைக்கலைன்னா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க. அவங்க போட்டது பிசிக்கல், ஃபைனான்சியல், எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. ரசிகர்கள் சார்பாக கொண்டாடுறோம், நீங்க மேடையில் மட்டும்தான் இருக்கணும், பாக்கி எதுக்கும் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கட்டளையிட்டு அப்படியும் தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. ஏதாவது வேணுமா சொல்லுங்க, என்ன பண்றீங்கன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து இது மாதிரி ஒரு ரசிகர்கள் சார்பாக நடத்தணும் தந்து அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால அவங்க குடும்பத்தினர் வந்தாங்க. அதில் குறிப்பா இன்னைக்கு 2 முக்கியமான விஷயம். ஸ்ரீதர் வந்து 2 கடவுளை தான் கும்பிட்டுருக்காரு. ஒன்று மனித கடவுள், இன்னொன்று இறை. பாலாஜி திருப்பதி வெங்கடாஜலபதி தான் கும்பிடுவாராம் எந்த படத்தும் ஆரம்பிக்கும் போது எதுலையும். இன்னொன்று காஞ்சி மகா பெரியவர். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பாலாஜிக்கு ஏற்ற, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஏற்ற தினம் சனிக்கிழமை. இது பேர் காமக்கோடி காலம். எவ்வளவு பொருத்தமான ஒரு நிகழ்வு பாருங்க. ஸ்ரீதருக்கு நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இது எப்பயோ நடந்து இதுக்கு 4 மாசம் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு யோசிச்சு அது கடைசியா இந்த காலில் தான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய தெய்வ அனுகிரகம், ஸ்ரீதருடைய ஆசைகள் என்றுதான் நான் சொல்லுவேன். இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீதருக்கு குடும்பத்தில் வந்து ஒரு மகன் சஞ்சய் ஸ்ரீதர், அவர் பிசினஸ் மேன் அண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க மகள் வந்து ஸ்ரீபிரியா, அவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க கணவர் வந்து மருத்துவராக இருக்காரு சிகாகோல.
அவங்க கரெக்டாக வேற ஏதோ வேலைக்கு இந்த 10 நாள் வருவேன் அப்படின்னாங்க. இட் ஹேப்பன் டு பி த 4th இங்கே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு ரொம்ப அடிஷனல் சிறப்பாக வைத்தது. ஒரு மிகப்பெரிய கைதட்டல் சீக்கிரம் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த கால தலைவர்கள் நிறைய மாறி இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா. யூஎஸ்ல இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு தனி ரூமு, அப்பாவோட போஸ்டர் மட்டும் என்னென்ன படங்கள் வந்ததோ அந்த காலத்தில் எலிகண்டுன்னு போட்டிருப்பாங்க, ஆஸ்பி லிஸ்டோவர்ஸ் போட்டிருக்காங்க. நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஒரு தெருவலியா சோதரில் என்ன ஒட்டியிருக்கான்னு கீழே யாருன்னு எல்லாம் பார்ப்போம். அந்த போஸ்டர் ஒரிஜினல் பூரா அவங்க வீட்டில் ஒட்டி வச்சிருக்காங்கன்னா யூஎஸ்ல. ஸோ அவங்க வந்து மகன்கிறதுனால இல்லை, ஸ்ரீதருடைய ரசிகை. அதனால இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். இந்த விழாக்கு வந்திருக்கும் விருந்தினர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். திரு வாசு அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 3 சீட்டு வந்து இது முன்னாடி வந்து கொண்டே இருக்கிறார்னு சொன்னேன். சின்ன தம்பி வாசு ஆரம்பிச்சு மன்னன் வாசு ஆயிட்டாரு. கரகோஷத்துடன் ஸ்ரீதருக்கு வலதுகை. ஸ்ரீதர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சித்ராலயா அப்படின்னு யாருன்னா ஸ்ரீதர் கோகு. ரொம்ப நாள் அது ஒரே பேர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஸோ அவர் சொல்லுவார், திருவள்ளிக்கேணி பாஷையில என்னுடைய சோத்துக்கைன்னு சொல்லுவாங்க, அதுவே எனக்கு பெரிய ரெகக்னிஷன் சொல்லுவார். அந்த திரு சித்ராலயா கோபு அவர்கள், அவருடைய வயது வந்து 45. அப்படிதான் சொல்லுவேன். வயதுல உற்சாகத்துல மட்டும் இல்ல, இன்றைக்கும் ஸ்பான்டேனியஸ் நகைச்சுவை ஒய்ஜி மாதிரி 2 மடங்கு பேசுவார். திரு சித்ராலயா கோபு அவர்களை உங்கள் கரகோஷத்துடன் ஸ்ரீதருடைய உதவி இயக்குநராக இருந்து ஸ்ரீதருடைய சகோதரர் சினிமா துறையில 56 படங்களை இயக்கி எளிமை பணிவு இந்த 2க்கும் உதாரணமாக சமீபத்தில் 50 வருடங்களை நிறைவு செய்த இயக்குனர் திலகம் சி.வி. ராஜேந்திரன். நடிகர் திலகத்திற்கு ஒரு வித்தியாசமான பாணியை உருவாக்கியவர் ஸ்ரீதருக்கு அப்புறம் சி.வி. ராஜேந்திரன். ஸ்ரீதர் வந்து நிறைய படங்கள் வசனத்தை குறைச்சார் சிவாஜிக்கு. உத்தமபுத்திரன் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா பராசக்தி டைலாக் மாதிரியோ இந்த டைலாக் மாதிரியோ இருக்காது. சி.வி. ராஜேந்திரன் சிவாஜிக்கு எப்போதுமே 25 வயசு சிவாஜியை காமிச்சவர் சி.வி. ராஜேந்திரன். ஒரே ஒரு படம் சுமரியன் சுந்தரி உதாரணம். ராஜா கலாட்டா கல்யாணம் பின்னாடி வந்து கரெக்ஷன் எனக்கு. அதற்கு பிறகு ஒய்ஜி மகேந்திரன் அவர்தான் இருக்கும்போது எனக்கு பேசவே முடியாது. ஆனால் ஆல்ரவுண்டர், இசையா சங்கீதம் மட்டுமல்ல, இலக்கியமா அல்லது தனி நகைச்சுவையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகம். அவர்தான் எனக்கு உடனே சொன்னது வந்து ஒப்புதல் தந்தது வந்து எனக்காக அல்ல, ஸ்ரீதருக்காக. ஆனா எங்களுடைய பாக்கியம். என்றும் இளமை சிவந்தமன் வசந்தி திருமதி திரு செல்வி காஞ்சனா. எலெக்ஷன் நிக்க போறீங்களா மேடம்? நீங்க கை தூக்கிறத பார்த்தா அடுத்ததான் நின்றுவீங்க உங்களுக்கு. எங்களுக்கு சாந்தி நிலையமும் காதலிக்கு நேரமே சிவந்தமன்லாம் ஞாபகத்துக்கு வருது. இன்னொன்று இப்ப ஞாபகத்துக்கு வருது, வைத்தியம் மகேந்திரன் ஒரு புக்கில் உங்க போட்டோ வச்சிருந்தாருங்கிறது. திரு காந்தி கண்ணதாசன் அவர்கள், இவருக்கெல்லாம் அறிமுகமே தேவையில்லை. ஆமா, எங்க ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, சிவாஜி ஸ்ரீதர் கண்ணதாசன் பத்தி பேசினா என்னை யாரும் இழுத்துட்டு போனா கூட உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றாங்க. அந்த அளவிற்கு கண்ணதாசன் புதல்வர் காந்தி அற்புதமாக 16 அடியில 160 அடி பாய்ச்சிட்டு இருக்காரு. ரமேஷ் கண்ணா அவர்கள் அதாவது ஒரு ஸ்ரீதரில் டைரக்டா ஒர்க் பண்ணதில்லை, ஆனா அற்புதமான இயக்குனர், நடிகர் எல்லாருக்கும் தெரியும். பார்த்தாலே சிரிப்பு வரக்கூடிய, சிந்திக்கு வரக்கூடியவர், மிக மிக எளிமையான மனிதர். நான் என்ன சொன்னேன் ஸ்ரீதர் சார் அப்படின்னு, உடனே அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணல, ஆனா அவருக்கு ஒரு ப்ரோக்ராம்னா நான் நிச்சயம் வந்தே தீருவேன் என்று மிக எளிமையான மனிதர். ஐயா மேடைக்கு வாங்க. இன்னைக்கு சிவகங்கைக்கு போயிட்டு இப்ப 4 தான் வந்திருக்காரு. வழியில நிற்க போறீங்க. கவிஞர் பிதைசூடன் அவர்கள் வாங்க. அவர் அதே மாதிரிதான், கண்ணதாசன் இல்லை, வாலி இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிச்சோம். கொஞ்சம் தமிழ் நல்லா கேட்கலாமே. அப்போ ஒன்று பிதைசூடன் சொன்னாரு, இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணா கூட ஸ்ரீதை மிக அபிமானி நான். ஆகவே பிதைசூடன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சார் பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம சிரிக்க வைத்து அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல 20 நிமிஷம் சிரிக்க வைப்பாரு. ஒரு கருணாநிதன் வந்துட்டாரு. நீங்க மேடைக்கு நீங்களே வந்துட்டீங்க, நன்றி. ஆமா இடம் இல்லை சார்.
ஓ இடம் எம்எல்ஏ இல்லைன்னா எம்பி வந்தீங்க, மேலே வந்துட்டீங்க. நன்றி சார். திரு ராஜேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது வந்து மேடம் வந்து ரொம்ப ரொம்ப கூச்சப்பட்டாங்க. ஸ்ரீதருக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, ஸ்ரீதர் படம் கொடுக்குறேன், அப்படியே இருக்கட்டும், தயவுசெய்து நான் என்ன மேடைக்கெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னாங்க. நீங்கள் மேடைக்கு வரலைன்னா நான் விழா நடத்தலைங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொன்னாங்க. இந்த குடும்பம் வந்திருப்பது வந்து எனக்கு வந்து ஸ்ரீதரியே அப்படியே நிஜத்துக்கு பார்க்குற மாதிரி ஒரு எண்ணம். எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க, பீம் சிங் பந்தரு தொடர்ந்து யாரையும் வந்து நம்ம இது மதிப்பிடல. இருந்தாலும் இயக்குனர் அப்படிங்கிற போது மனசுல அந்த தனி ஸ்டைலு அந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்புறம் கூட தெரிஞ்சிருக்கும். அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் கையில ஒரு சிகரெட்டு, அகரகாலத்தில் பிறந்தா கூட இதுக்காகவே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு சிகரெட் குடிக்கணும்னு ஆசை 15-16 வயசுல. ஸ்ரீதரை பார்த்து சிவாஜி ரசிகர் மாதிரியே ஸ்ரீதருக்கும் ரசிகர். அப்படிப்பட்ட ஸ்ரீதர் வந்து அவரை பத்தி பேசுறதுக்கு எல்லாரும் இருக்காங்க. நாங்களாம் ஒரு ரசிகன் தான். அவரோடு பணியாற்றியவர்கள், அவரோடு இருந்தவர்கள்லாம் பேச போகிறார்கள். நான் நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஸ்ரீதர் குடும்பத்தை மேலே மேடைக்கு அழைக்கின்றேன். திருமதி தேவசேனா ஆசிரியர்கள் பலத்த கரகோஷத்துடன் மேடைக்கு. அவர்களுடைய புதல்வர் சஞ்சய் ஸ்ரீதர், அவருடைய புதல்வி அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீபிரியா அவர்கள். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு. எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். லா 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 லா. சில நிகழ்வு வந்து மேடையில் மட்டும் நிறைய பேர் இருப்பாங்க, ஆடியன்ஸ் நிறைய இருக்க மாட்டாங்க. சில இதில் வந்து ஆடியன்ஸ் நிறைய இருப்பாங்க, மேடை கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபுல்லு. அதனால் மேடை இவ்வளோ பேர் இருக்கும்போது ஆடியன்ஸ் வளர்த்தாங்க. நெகைன்னு சொல்கிறேன், இது எல்லாமே கிரெடிட் போஸ்ட் ஸ்ரீதர் அண்ட் தேவசேனா ஸ்ரீதர். அதனால் மீண்டும் அந்த நன்றிகளை காணிக்காக்கி இப்பொழுது குத்துவிளக்கு திருமதி தேவசேனா ஸ்ரீதர் அவர்கள், ஸ்ரீபிரியா ஸ்ரீதர் அவர்கள், காஞ்சனா அவர்கள், 5 இருக்கு சார். வேலை கேட்டுருவாங்க சார், நீங்க காஞ்சனா சொல்லலைன்னா பொழுது போகிறேன். திருமதி சஞ்சய் நீ கூட போங்க. திருமதி கண்ணதாசன், காந்தி கண்ணதாசன் இல்ல சுதா மேடம், அது வரல சார். ஸ்ரீதருக்கு என்னால் முடிஞ்சது பண்ணி கொடுக்குறேன்னு இது ஒரு சைடு. அதாவது எவ்வளவு நாள் ஆச்சு, தலைமுறையை கடந்த இயக்குனர் என்பது சிலருக்கு தான், அது அவருக்கு ஒன்று ஸ்ரீதருக்கு. அதே மாதிரி இன்னொன்று, நான் வந்து இந்த ரசிகாஸ் என்ற அமைப்பு வந்து சொந்தமாக நடத்துகிறேன். நண்பர்கள் உதவி செய்வார்கள், அப்படிதான் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ வந்து திரு டி.ஆர். வெங்கட்ராமன் அவர் பார்த்தாரு, சார் ஸ்ரீதர் அந்த காலத்தில் பெஸ்ட் டைரக்டர், என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, ஐ எம் ரெடி டு கான்ட்ரிபியூட் வாட் எவர் யூ வாண்ட். திடீர்னு ஸ்ரீதருக்கு ஒன்னே யோசிச்சு பாருங்க, நான் உண்மையிலேயே ஜஸ்ட் ஸ்டார்டட். இதெல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னங்கிறத நான் இன்னொன்று சொல்றேன். யாரும் அது யாருன்னா வேற யாரும் இல்லை, பி. வாசு அவர்கள். அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு போறேன். நானும் பிரபு ஆனந்த் தியேட்டர்ல இருக்காரு, அவரும் கருணாகரன் சார் தெரிஞ்சவன். சரி, இந்த தலைமுறையில ஸ்ரீதருக்கு கடைசி தலைமுறையில கொடுத்தது யாருன்னா வாசு சந்தான பாரதி, அந்த லாஸ்ட்ல எம் பாஸ்கர் அவங்களாம். அதுக்கு முன்னாடி தான் அவங்க சி.வி. ராஜேந்திரன், கோகுலாம்.
ஸோ இவரை போய் பார்க்க போகும்போது முதல் நாள் சொன்னார், லாய்ட்ஸ் ரோட்டில் ஒரு வீட்டில் எனக்கு அன்றைக்கி ஷூட் இருக்குமான்னு தெரியல, அவர் இது கிளம்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருந்தார். எனக்கு ஷூட் இருக்குமான்னு தெரியாது, ஐ டெல் யூ ஹவ் ஆர் யூ ஜஸ்ட் கிவ் மீ தி இன்விடேஷன் அப்படின்னு. வில்லனா நடிச்சிருக்காரு, ஹீரோவாகவே நடிக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உடனே சரி சார் நான் வந்து அட்ரஸ் கொடுத்துட்றேன், டேட்டை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்விடேஷன் கொடுக்க வரேன் சார் இருந்தார். நானும் பிரபுவும் வீட்டுக்கு போனோம், இன்விடேஷன் கொடுத்தோம். இப்போ கேஷுவலாக பேசிட்டு பார்த்தீங்களா, நீங்களும் ஸ்ரீதர் பண்ணுறீங்களா, நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி திடீர்னு உங்களுக்கு என்ன சார் ரசிகர் சார், சிவாஜி கண்ணதாசன் ஸ்ரீதர்லாம் எங்களுக்கு உசுர் சார் அப்படின்னு. உண்மையிலேயே மிகப்பெரிய இயக்குனர் மட்டும் இல்லை, என்னோட இயக்குனர் எங்கள் டைரக்டர் மீனவ நண்பன் அப்ரண்டிஸாக ஜாயின் பண்ணேன். இளமை ஊஞ்சலாடிக்கிறது அழைய ஒன்றை ஆராதிக்கிறேன், ரெண்டுலேயும் கூட வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அவரை பற்றி ஒரு தகவல் 81 ஜெமினி சினிமாவில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். மெல்ல பேசுங்கள் பன்னீர் புஷ்பங்கள் ரொம்ப ஃபேமஸ். பன்னீர் புஷ்பங்கள் அப்போ அப்படி ஓடிச்சு. பன்னீர் புஷ்பங்கள் மெல்ல பேசுங்கள் படம் வந்ததுக்கப்புறம் இனிமேல் பி வாசு சந்தான பாரதா 2 பேரும் சேர்ந்து பாரதி வாசுன்னு பேசிட்டு இருந்தோம். அவர் தைரியமாக சொல்லியிருக்காரு. ஜெமினி சினிமா 1981 வந்ததுல இதை பற்றி ஒரு புக் வந்தது மலர், அதை சொல்றாரு. இந்த 2 படமும் நான் தனியாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் பட வாய்ப்புகளே வரல கொஞ்ச நாளைக்கு. ஆனா ஏன் நான் அடுத்த டேரக்டர்கிட்ட போற தெரியுமா, நான் ஸ்ரீதர் அசிஸ்டண்டா இருந்தவன், அதை தவிர எங்கேயும் நான் போக மாட்டேன், அதை மெயின்டைன் பண்ணேன். அப்புறம் எனக்கு படம் 81 அவரு ஞாபகம் இருக்கான்னு நான் என்ன புக் வச்சிருக்கேன். எதுக்கு சொல்றேன், அவ்வளவு எளிமையும் பணிவும் கொண்டவர். என்ன சார் செலவு ஃபுல்லா நான் ஏற்றுக்கிறேன் சார், டேரக்டருக்கு நான் பண்ணாம யார் சார் பண்ணணும், ஒரு பிளாங்க் செக் கொடுத்தார். எந்த ஒரு மனிதன், அதாவது நான் இன்னைக்கு தான் அவரை பார்க்குறேன். அது வந்து படத்தில் பார்த்துருக்கேன், தூரம் இருந்து பார்த்துருக்கேன், வீட்டில் பார்த்துருக்கேன். இந்த 2 தடவை அதுவும் பிரபு கூடயும் கருணாகரன் சார் மூலமாக தான். எதுவுமே சொல்ல கேஷுவலாக சொன்னார் டேரக்டருக்கு. நான் அவர் மேடையில் நான் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், முறைப்படி எல்லாம் செய்தோம் என்றால் பழைய கலைஞர்களுக்கு என்றைக்கும் அடுத்த தலைமுறை தாண்டி மரியாதையும் வரவேற்பும் இருக்கின்றது என்பதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணம். எல்லோருக்கும் நன்றி. உங்கள் பாதங்களை தொட்டு பார்த்தால் ஏசி குளிர்னால சில்லிட்டு இருக்காது, இந்த தென்காசி தென்றருடைய வணக்கங்களாக இருக்கும். அதையும் சேர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த முறையான வரவேற்பு எங்களுக்கு அட்வைசர் 2 பேர் ரசிகாஸுக்கு. ஒன்று வந்து காஞ்சிபுரம் கோவிலுடைய பிரதம அர்ச்சகர் பட்டர் குரு என்று சொல்லக்கூடிய நடராஜ சாஸ்திரி. அவர் அண்ணியின் மாதிரி 2 முகம். அவர் காமாட்சி அம்மன் கோவிலில் சாஸ்திரிகளாக இருப்பார். வெளியில் வந்தார்னா கண்ணதாசன் சிவாஜி ஸ்ரீதர் இந்த 3 பற்றி மணிக்கணக்காக பேசுவார். இன்றைக்கு வர முடியல, ஏன்னா கும்பாபிஷேகம் 9ஆம் தேதினால இன்னைக்கு வர முடியல, மடத்துக்கு போக முடியுதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சச்சு அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். ஆமாம், அவங்க அதே மாதிரி 3 நாளாக தொடர்பேலிக்கு வெளியிலே இருந்தாங்க, வெளி உலகத்தில் இருந்தாங்க. அப்படியே இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணிட்டு சாயந்தரம் தான் வருவேன்னாங்க. உடனே வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்பொழுது திரு வெங்கட்ராம் அவர்கள் ரொம்ப கிறிஸ்பாக தான் பேசுவார். இனிமேல் எல்லாமே எங்கள் சைடில் திருக்குறள் மாதிரி தான் இருக்கும். தேவாரம் மாதிரி பேசுறதுக்கு செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. இனிய மாலையில் ரசிகா சார்பாக நடைபெற இருக்கும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் நினைவுகளை போற்று விழாவில் பங்கேற்கும் உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய திரையுலகில் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு தனி இடம் உண்டு. காரணம், பல்வேறு சிறப்புகளுக்கு அவர் முன்னோடி. அவரின் எல்லா மொழி படங்களும் என்றும் நினைவில் இருப்பவை. ரசிகா அமைப்பு ஸ்ரீதர் அவர்களுக்கு இப்படி பெருமை சேர்க்கும் விழாவில் பங்கேற்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சி. புலவர் டாக்டர் தென்காசி கணேசன் அவர்களை நான் பல வருடங்கள் அறிவேன். சினிமா துறை பற்றிய அறிவும் ஆர்வமும் புலமையும் பற்றி அவருடைய முயற்சியாலும் ரசிக பெருமக்களின் ஆதரவாலும் நிகழ்ச்சி என்று சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவில் வருகை தந்திருக்கும் திருமதி ஸ்ரீதர் மற்றும் அவர்களின் குடும்பம், அவருடன் பணியாற்றிய கலைஞர்கள், பாராட்டும் கலைஞர்கள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஸ்ரீதர் போன்றவர்கள் அவருடைய படங்கள் ஒரு கலாச்சார பிரதிபலிப்பாகும். இவைகளை ஒவ்வொரு தலைமுறையும் எடுத்துச் செல்ல நாம் கடமை பெற்றுள்ளோம். இதற்கு நாம் அனைவரும் ஆதரவு கொடுத்து வரவேற்று கலை மற்றும் பண்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறி மறுபடியும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இயந்திரம் போல் சுழன்று கொண்டிருக்கும் என்னுடைய திசையை சிறிது மாற்றி இந்த விழாவில் கலந்து கொண்டு வரவேற்புரை வழங்க சந்தர்ப்பம் அளித்த புலவர் டாக்டர் கணேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திரு வாசு அவர்களை இந்த பொன்னாடை ரசிகாஸ் பற்றி பேசிய நெல்லை அருணாவன். இந்த விழா வந்து இவங்கெல்லாம் பேசுறாங்க. இதுக்கு முதல்ல வந்து ஸ்ரீதருக்கு கிட்டத்தட்ட செங்கல்பட்டு கூடவே இருந்த 5 வயதிலிருந்து கூட இருந்த திரு கோபு அவர்கள் பேசுகிறார்கள். அதைத் தொடர்ந்து சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் பேசுவார்கள். அதற்கு பிறகு திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் பேசுவார்கள்.
அதற்கு பிறகு ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஃபார் ஸ்ரீதர் பேரில் ஒரு சைட்டேஷன் எழுதி திருமதி தேவசேனா அவர்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மிமெண்டோஸ் மேடையில் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறோம். முதல்ல இந்த 3 பேர் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அதர் செலிப்ரிட்டிஸ் பேசுகிறாங்க. ரசிகர்கள் சார்பாக ஒரு இருவர் பேசுவாங்க. விழா உண்மையே ரொம்ப கிறிஸ்பாக முடிஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக. ஏன்னா சில பேர் பேசுனா மணியாக இருக்கும்பாங்க, சில பேர் பேசுனா மணி ஆகும்பாங்க. அந்த மணி ஆகும்படியாக நிச்சயமாக இருக்காது. சீக்கிரம் மணிக்கணக்காக பேச ஆள் இல்லை, மணியாக பேசுபவர்கள், சுருக்கமாக பேசுபவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இப்பொழுது திரு கோபு அவர்களை ஸ்ரீதரின் நினைவுகளை பற்றி பேச அழைக்கின்றேன். சித்ரா லட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். கணேசனை பார்த்தா பயமா இருக்கு. பேசிட்டே இருக்கும்போது வீட்டில் வரணும் பயம். என்னுடைய நண்பர், ஆசான், கிளாஸ்மேட் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கும் ஸ்ரீதருக்கும் 70 வருட நட்பு. இதை 7 நிமிஷத்துக்குள் அந்த பயணத்தை சொல்வது ரொம்ப கஷ்டம். கணேசன் சொன்னார், நீங்கள் அவர் கூடவே இருந்தவர், அவரை பற்றி நீங்கள் பேசாமல் யார் சார் பேச முடியும்னாரு. இந்த காலகட்டத்தில் கூடவே இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்க. பரவாயில்ல. ஸ்ரீதர் செஞ்ச சாதனை எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், என்னென்ன படம் எல்லாம்னு. கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஆரம்பித்து கொஞ்சம் எனக்கு இழுக்காமல் தான் சொல்லலான்னு இருக்கேன். 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு நாடகம் எழுதினார், மனோகரா. பிற்காலத்தில் சிவாஜி நடித்து மனோகரான்னு வந்தது. அதில் அவர் ஹீரோ, நான் காமெடியன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி முடிஞ்ச உடனே அவர் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாரு. நான் காரைக்குடி காலேஜில் இன்டர்மீடியட் படிக்கிறதுக்கு போயிட்டேன். லீவில் வந்தேன். போர்டு அடிக்கிறா, இன்னொரு நாடகம் போடுவோன்னாரு. என்ன நாடகம்னு கேட்டேன். உலகம் சிரிக்கிறது அப்படின்னாரு. ஐயோ, அதே ப்ளூ கட்டணான்னு கேட்டேன். இல்லை இல்லை, இந்த பாட்டி நம்ம ஒரு மாடர்னைஸ் பண்ணி சீன் செட்டிங்ஸ்லாம் மெட்ராஸ்லேருந்து வர வச்சு, மேக்கப் பண்ணலாம் மெட்ராஸ்லேருந்து வர வச்சு ஒரு நாடகம் போடுறோம், ரொம்ப செலவாகும் செய்தார். அதான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னாரு. எங்கள் பிரதர், கசின் பிரதர் ஒருத்தர் இருந்தார், அவர் மாட்டினார். அவர்கிட்ட போய் சீதரை கூட்டின்னு போய் இது மாதிரி ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காரு. நான் ஒரு 600 பீஸ் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன், ஒரு 2 ரூபா டிக்கெட்டு அச்சடிச்சு கொடுத்துட்றேன் உங்ககிட்ட, நீங்கள் அந்த கொஞ்சம் டிக்கெட் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ராமா முடிஞ்ச அப்புறம் கொடுங்கன்னாரு. அந்த 600 ரூபாய் அப்படி பிடிக்கிறவர் தான் சீதா திரும்பி பார்க்குற ஆளாகும். அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு போய் அப்படி எனக்கு மெட்ராஸுக்கு அப்போ தான் 6 டிக்கெட்டு. எனக்கு ஒன்றும் வயசாது, எங்கே போனார், எப்படி போனார், யாரை பிடிச்சாருன்னு தெரியல. சீன்காரன் வரான், மேக்கப் மேன் ஒருத்தர் வரான். அப்போ எங்களுக்கு அது பழக்கத்தில் சீன் செட்டிங்ஸோடு ஒரு நாடகம் போட்டார், உலகம் சிரிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதை செய்தேன், ரிஹர்சலுக்கே வரல. அப்புறம் ஊர் சிரிச்சிட்டு போகுது. இல்லை இல்லை பண்டிகை ஒன்றாரு, 2 இயர்ஸ் ஆகலாம் ஒன்றான்ட்டார். என்னடா அது ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னுடைய தங்கை, என்னுடைய பிரதர்லாம் அந்த மைக்கை வச்சுட்டு பாடிட்டு இருக்காங்க. இவர் ஹீரோவா காதலியை அனுப்பிச்சிக்கிட்டு பாடி வராரு. 2 இயர்ஸ் ஆக மாதிரி நடக்குது. தேவசான தப்பா நினைக்க வேண்டாம், அது பெண் வேஷம் பார்க்க ஒரு ஆம்பளை தான். உலகம் போல எனக்கு காமெடி. நவீன கண்ணகி அப்படின்னு நடித்தார். போகலன்னா பிரின்சிபால் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. கண்ணகி நியாயம் கேட்க போகிறான். நவீன கண்ணகி வாசலில் டியூன் தடுத்துடுறான். காதலை இழந்தால் ஒருத்தி கையில் ஒத்தை செருப்புடன் வந்திருப்பதாக பிரின்சிபாலிடம் சொல் அப்படின்னு கண்ணகி டைப்பில் சொன்னான். அந்த பியூன் பயந்து போய் கூப்பிட்டு போட்டான். அங்கே போனான். யார் என்று பார்க்கிறாயா, நீ டிஸ்மிஸ் செய்தாய கோவலன், அவருடைய காவலியரானார் நிக்கல்சன் இவர்களெல்லாம் பிரின்சிபாலாக இருந்த இடத்துல உனக்கா அப்படின்னு உடனே அந்த சேரை சீட்டை டயத்தை போட்டு இழுத்துடுவார். உடனே பிரின்சிபால் கீழ் வந்துட்டார். மிஸ்டர் கணேசன் ரொம்ப பாராட்டுறேன். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவர் நாமெல்லாம் நினைக்க முடியாது. கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிட்டேன். வணக்கம். கண்ணனி நீ வர காத்திருந்தேன், ஜன்னலில் காத்திருந்தேன், கண்விழி தாமரை பூத்திருந்தேன், என்னுடல் வேர்த்திருந்தேன். ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும்
கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே. அந்திப்பகல் கன்னிமையில் உன்னருகே கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன்.